ஹலோ சில்ட்ரன், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஹோலி ஆன் பத்தி நம்ம பார்க்க போறோம். முன்னாடி அவங்க ஆன் கிறிஸ்டன் அவங்களோட உண்மையான பேரு. ஆனா இந்த ஆன்டி ஹோலி ஆனா எப்படி மாறினாங்கன்னு சொல்லிட்டு உண்மையா நடந்த அவங்க லைஃப் ஹிஸ்டரிய அங்கிள் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். நீ கேட்க ரெடியா? 1810 நார்தன் அயர்லாண்ட்ல அவங்க பிறந்தாங்க. அவங்க ஒரு எளிமையான குடும்பத்துல பிறந்தாங்க. அவங்க அப்பா ஆடு மாடு மேய்க்கிற வேலை செஞ்சுட்டு இருந்தாரு ஒரு எஜமான கிட்ட. அவங்க ஒரு சின்ன குடிசையாம கொடுக்கப்பட்டுச்சு. சின்ன வயசுல இருந்து இந்த ஆன் கிறிஸ்டன் அவங்க அப்பா கூடயே வாழ்ந்துட்டு வந்தான். அவங்க அப்பா மாடு மேய்க்கும் பொழுது அவங்க கூட போவா. அது மாத்திரம் இல்ல, அவங்க ஹட்டுக்கு வெளியே, அவங்க குடிசுக்கு வெளியே அவங்க சில வெஜிடபிள்ஸ் கல்டிவேட் பண்ணாங்க. என்ன கல்டிவேட் பண்ணாங்க தெரியுமா? பொட்டேட்டோஸ். அங்க உருளைக்கிழங்குலாம் கல்டிவேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப அந்த கிறிஸ்டன், அந்த ஆன் கிறிஸ்டன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தாங்க. அவங்களும் அந்த எஜமான் கிட்ட இதே வேலை, அவங்க அப்பா செஞ்ச வேலையை தான் இவங்களும் செஞ்சாங்க. ஒரு நாள் வந்துச்சு, அவங்களுக்கு ஒரு வீட்டு வேலை செய்யும்படியாக அவங்க நல்ல வேலை கிடைச்சிச்சு. அந்த வீட்டு எஜமானி ரொம்ப அன்பா இருந்தாங்க. அவங்க பேரு மேக்கே, மிஸ்ஸஸ் மேக்கே. ஆமா, அவங்க ரொம்ப இந்த ஆன் கிறிஸ்டனுக்கு ரொம்ப அன்பா இருந்தாங்க. ஆன் கிறிஸ்டனுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இவங்க ரொம்ப அன்பா இருக்கிறாங்களே. ஒரு நாள் மிஸ்ஸஸ் மேக்கே என்ன பண்ணா தெரியுமா? கிறிஸ்டன், ஆன் கிறிஸ்டன், கமான், ஃபாஸ்ட் ரெடியா, சீக்கிரமா, நம்ம இன்னைக்கு பிரேயர் மீட்டிங் போக போறோம், நம்ம போலாமான்னு சொல்லிட்டு அந்த மிஸ்ஸஸ் மேக்கே ஆன் கிறிஸ்டனை கூட்டிட்டு சர்ச்சுக்கு போனாங்க பிரேயர் மீட்டிங். தெரியுமா, அந்த ஆன் கிறிஸ்டன் ஃபர்ஸ்ட் டே அவங்க சர்ச்சு உள்ள அன்னைக்கு தான் போறாங்க. ஜீசஸ் பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்பதான் அவங்க தெரிஞ்சது, இந்த எஜமானி என் மேல எவ்வளவு அன்பா இருக்காங்களே, இதுக்கு காரணம் இவங்க இந்த ஜீசஸ் தானா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளவு சந்தோஷம். அன்னைக்கு ஏசப்பை பத்தி கேள்விப்பட்ட அவங்க தன்னை முழுசா ஒப்பு கொடுத்தாங்க. அன்னைக்குதான் அவங்க ஏசப்ப பிள்ளையா மாறினாங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது ஒரே சந்தோஷத்தோடு வந்தாங்க. நம்ம கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணுவோம்? அந்த சந்தோஷத்தை மற்றவங்களாம் போய் சொல்லுவோம்ல. ஆமால. இப்ப அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அங்கிள் ஆண்டி கிட்ட, தம்பி தங்கச்சி கிட்ட, சின்ன பிள்ளைங்க கிட்ட எல்லாருக்கும் அவங்க சொல்லிட்டே போனாங்க. போற இடத்துல பார் இருந்துச்சு. பார் நடத்துகிற அந்த ஓனர் கிட்ட போய் சொன்னாங்க, நீங்க பண்றது தப்பு, நீங்க நிறைய பேர் இது தப்பா விஷயத்துக்கு கொண்டு போறீங்க, நீங்க இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க தைரியமா சொன்னாங்க. அது மட்டும் சொல்ல, ஏசப்பா உங்களை நேசிக்கிறாங்க அப்படி சொன்னாங்க. ஒரு நாள் சர்ச் பாஸ்டர் வந்து ஆன் கிறிஸ்டனுக்கு இன்னொரு வீட்டுல ஒரு வேலை வாங்கி கொடுத்தாங்க. அந்த வீடு யார் தெரியுமா? மிஸ்ஸஸ் ரைட், டாக்டர் ரைட், அவங்க 2 பாய் பேபி. அந்த வீட்டுல தான் இப்ப ஆன் கிறிஸ்டன் வேலை செஞ்சுட்டாங்க. இப்போ டாக்டருக்கு அயர்லாண்ட்ல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலை டிரான்ஸ்பர் ஆகுது. எந்த நாட்டுக்கு போறாங்க தெரியுமா? கனடா நாட்டுக்கு போறாங்க. எஸ், கனடா நாட்டுக்கு போறாங்க. அங்க போய் அவங்க அங்கேயும் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஒரு நாள் வந்துச்சு, மிஸ்ஸஸ் ரெய்டு எடுத்துட்டாங்க. ஐயோ, மம்மி இல்லாம 2 பாய் என்ன பண்ணுவாங்க? அந்த 2 பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆன் தான் அவனை பார்த்துட்டே வந்தாங்க. டாக்டர் ரெய்டும் கொஞ்ச நாள் நல்லா பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர் ரெய்டுக்கும் ஷார்ட் டெம்பர். அவங்க அடிக்கடிக்கு அவர் கோவம் வரும். அவர் கோவத்தை ஒரு நாள் என்ன பண்ணா தெரியுமா? அவங்க வீட்டுல ஹெல்ப் பண்ற அந்த ஆனுடைய முடியை பிடிச்சி இழுத்துட்டாரு. உடனே ஆன் கிறிஸ்டனுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? பயங்கர கோவம் வந்துச்சு. அங்க இருந்து ஒரு ராட் எடுத்து அப்படி வீசினாங்க அவங்க ஃபேஸ்ல. நல்ல வேலை, டாக்டர் ரெய்டு தலை குடிச்சிட்டாரு. அப்படியே அந்த அயன் ராடுல இரும்பு ராடு அப்படியே போயிடுச்சு. அன்னைக்கு ஈவினிங் தான் அவங்க வீட்டுக்கு, டாக்டர் ரெய்டு வீட்டுக்கு ஒரு காட் சர்வன்ட் வந்தாங்க.
அவங்க வந்து அன்னைக்கு நைட்டு ஃபேமிலி ப்ரேயர்ல அவங்களுக்கு Psalm 34:16 சொல்லி கொடுத்தாங்க. ஃபுல் சாம் படிச்சாங்க. 34 Psalm 34. அதுல 16 verse தான் 16வது வசனம். சங்கீதம் 34:16 அந்த வசனத்து மூலமா கிறிஸ்து தொடப்பட்டாங்க. என்ன தெரியுமா? ஏசப்புடைய முகம் தீமை செய்வதற்கு விரோதமா இருக்குதான். தீமை செஞ்சா ஏசப்பா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணா தெரியுமா? நைட்டு ஃபுல்லா போயிட்டு அவங்க ரூம்ல நீல் டவுன் போட்டு முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்லா ப்ரே பண்ணாங்க. ஏசப்பா இந்த சங்கீதத்துல இடைவிடாம ஜெபிக்கணும்னு கத்துக்கிட்டேன். நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. எல்லா சிச்சுவேஷன்லயும் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏசப்பா, நான் கத்துக்கிட்டேன். அது மாத்திரம் இல்ல, தீமை செஞ்சா உங்க ஃபேஸ் உங்க முகம் எங்களுக்கு விரோதமா இருக்குது தெரிஞ்சுட்டு ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா நீங்க இந்த மன்னிங்க ஏசப்பா. இந்த கோபம் எனக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஏசப்பா. இந்த கோபத்தினால நான் ரொம்ப மோசமா மாறிடுறேன் ஏசப்பா. கோபம் தான் பிரச்சனையே. பாக்குறீங்களா என்ன ஸ்பெல்லிங்? அது ஆங்கர். ஆமா, பாத்தீங்களா? அவ்வளவு கோபம். அவங்க ப்ரேயர் பண்ணிட்டே இருந்ததுனால அவங்க கோபமே வரல. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த உடனே அவங்க காலில் உடஞ்சிச்சு, பிராக்சர் ஆயிடுச்சு. அவங்களால மூவ் பண்ணவே முடியல. அவங்க இருந்த அந்த வீட்டுல அவங்க காலை நவுத்த முடியாம இருக்கும் பொழுது அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து டாக்டர் சொன்னாரு, அண்ட் நீங்க டெய்லியும் ஃப்ரெஷ்ஷா ஒரு முட்டை சாப்பிடணும், டெய்லி மில்க் குடிக்கணும் சொன்னாங்க. பச்சை முட்டை சாப்பிடணும், பால் குடிக்கணும் சொன்னாங்க. அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? ப்ரே பண்ணாங்க. அப்படியே ஏசப்பா டெய்லியும் ஃப்ரெஷ் முட்டைக்கு நான் எங்க போவேன், எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் சொல்லிட்டு அவங்க ப்ரே பண்ணாங்க. ப்ரே பண்ண உடனே அவங்க டெய்லியும் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? அவங்க வீட்டுக்கு டெய்லியும் ஒரு கோழி வரும். ஒரு கோழி வந்து அவங்க உட்காந்துருக்காங்கல்ல, அது பக்கத்திலேயே வந்து கை கெட்டுற தூரத்துல டெய்லியும் ஒரு கோழி வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லிட்டு போயிட்டோம். பார்த்தாங்க கோழி அன்னைக்கு மட்டும் இல்ல, அவன் காலு சரியாகிற வரைக்கும் அந்த கோழி டெய்லி வந்து முட்டை போட்டுச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, இது எப்படி நடந்தது? வெரி குட். கிறிஸ்டன் என்ன பண்ணாங்க? ப்ரே பண்ணாங்க. தம்பி தங்கச்சி, இந்த அவன் ப்ரே பண்ணது மட்டும் இல்ல, அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிற குறும்புக்கார சின்ன பசங்கலாம் வந்து அவன் வீட்டுக்கு வெளியே என்ன தெரியுமா? ஹோலி அண்ட் லிவ்ஸ் ஹியர் எழுதிட்டான். இப்ப யாருக்குமே அவன் பேரு ஆன் கிறிஸ்டன் தெரியல. எல்லாருமே அங்க இருக்க எல்லாருமே அந்த ஆன்டிய ஹோலி அண்ட் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் தெரியுமா? அவன் கோபமே பட மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, ஸ்மைலிங் ஃபேஸோட இருப்பாங்க. தம்பி தங்கச்சி, அது மாத்திரம் இல்ல, இந்த ஹோலி அண்ட் ஏசப்பக்காகவே ஜப வாழ்க்கையை செஞ்சு பிரசங்கெல்லாம் ஒண்ணும் பண்ணல. ஜெபித்து டாக்டர் எய்ட் ஃபேமிலிக்கு ஜெபிப்பாங்க, அந்த குடும்பக்கார சின்ன பிள்ளைங்களுக்கு ஜெபிப்பாங்க, எல்லாருக்கும் ஜெபிப்பாங்க. ஜெபித்து நிறைய விஷயத்தை அவங்க பெற்று பண்ணாங்க. இப்படியே போச்சு. இப்ப காலம் சரியாயிடுச்சு. இப்ப ஹோலி ஆனுக்கு சர்ச்சுக்கு போகணும்னு ஆசை. வெளியே பாக்குறாங்க, ஃபுல்லா ஸ்னோஃபால். கனடா தேசத்துல எப்பவுமே நிறைய தடவை அந்த ஸ்னோஃபால் தான் இருக்கும். ஸ்னோஃபால் இருந்தா வெளியே போக முடியாது. இவங்க வெளியே போய் பாக்குறாங்க, வழி கூட தெரியல, ரோடே தெரியல. இப்பயும் ப்ரே பண்ணாங்க, ஜீசஸ் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் சர்ச்சுக்கு போன ஆசைப்படுறேன், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ரே பண்ணாங்க. என்ன ஆச்சு தெரியுமா? இப்ப 5 ஹார்ஸ் வந்துச்சு, 5 குதிரை வந்து அவன் ப்ரே பண்ண முடிச்சோன்னு அவன் வீட்டுக்கு வெளியில இருந்து சர்ச்சுக்கு போற வரைக்கும்
அந்த 5 ஹார்ஸும் லெஃப்ட் ரைட் அப்படின்னு வாட்ச் பண்ணுவோம்ல, அது போல லைனா 5 ஹார்ஸும் லைனா வாக் பண்ணிட்டு மேலையும் கீழையும் போயிட்டு வந்துச்சு. அப்படி வந்ததுனால ஸ்னோஃபால்லாம் இருந்துச்சுல, ஸ்னோலாம் இருந்துச்சுல, பனிலாம் இருந்ததுல, எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. இப்ப வெளியே வந்து பார்த்தாங்க, எங்கேயுமே ரோடு தெரியல. ஆனா எங்க வீட்டுக்கும் சர்ச்சை போற வரைக்கும் ரோடு தெரிஞ்சிச்சு. இப்ப ரொம்ப சந்தோஷமா அவங்க அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க. ப்ரே பண்ணும்போது ஏசப்பா எவ்வளவு பெரிய அதிசயம்லாம் செய்யறாங்கல்ல. இப்ப இந்த ஹோலிய டாக்டர் ரீட் வீட்டுல இருக்கும் பொழுது அவங்க 2 பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கல்ல. அதுல ஜார்ஜ் வந்து கேட்டாங்க, தம்பி நீங்க தான் எப்பவுமே ஃபாதர் ஹெவன்லி ஃபாதர் ஜீசஸ் நீங்க சொல்றீங்கல்ல, உங்க அப்பாவை நம்ம வீட்டுல பின்னாடி இருக்கிற காஞ்சி போன கிணத்துல வெள்ளில தண்ணி வர வைக்க சொல்லுவோம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி வந்துச்சுன்னா உங்க ஃபாதர் உங்க பிரேயர் கேட்கறான்னு ஒத்துக்கிறோம். இப்ப அந்த சேலஞ்ச அந்த ஆன்டில ஹோலி எடுத்துட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நைட்டு ஃபுல்லா ஹோலி ஆன்டில ப்ரேயர் பண்றாங்க. நீங்க தான் என் ஃபாதர்னு அவன் தெரியணும், ஜீசஸ் நீங்க தானே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நைட்டு ஃபுல்லா அவன் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா ப்ரே பண்ணாங்க. காலையில அவன் போன பக்கிட்டு ஹோலி ஆன்டில கிச்சன் ரூம்ல இருந்து ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அவன் பண்ணிட்டு போனா அங்க வெளியில ரோப் போட்டு அவங்க கனடாவில் வேற மாதிரி இருக்கும். நாம புள்ளி இருக்கோம் அப்படி, அதே புள்ளி டைப் தான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதை போட்டு அவன் அப்படியே ரொட்டேட் பண்ணான். உள்ள பக்கெட் போட்டான். ரொட்டேட் பண்ணும்பொழுது வெயிட் ஆகுது பக்கெட். என்ன பார்த்தா 2 ஃபுல் பேஸ்கெட் 2 பக்கெட் தண்ணி அவன் எடுத்துட்டான். அவன் சந்தோஷம் தாங்கல. ஹோலி ஆயிட்டு போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டான். ஒரே ஹாப்பி. ஏசப்பா இப்படிலாம் செய்வாரா? ரொம்ப சந்தோஷமா அவங்க பிரேயர்ஃபுல் லைஃப் செஞ்சான். ஹோலி ஆன் பிரசங்கம் பண்ணல தம்பி தங்கச்சி, ஆனா அவன் லைஃப்ல பிரேயர்ஃபுல் லைஃப் அவன் பண்ணான். ஜபம் தான் அவன் லைஃபே. எல்லாருக்கும் ஜபம் பண்ணாங்க. அவங்க 1906 ஜூன் 21 அவன் கனடாவில் எடுத்துட்டான். 96 ஏஜ் வரையும் அவன் வாழ்ந்தான். அவன் சாகும் பொழுது கூட, அவன் ஏசப்பாவுக்குள்ள மதிக்கும் பொழுது கூட, அன்னைக்கு அங்க இருந்த எல்லா பிலீவர்ஸும் வந்து அவனுக்காக பாட்டு பாடினாங்க. அபைட் வித் மீ அந்த பாட்டு பாடும் பொழுது அவங்க ஸ்மைலிங் ஃபேஸோட சுச்சி முகத்தோட அவங்க எல்லாருக்கும் பாய் சொல்லி ஏசப்பட்டு போயிட்டாங்க. இந்த ஹோலி அண்ட் லைஃப் ஹிஸ்டரியில் நம்ம என்ன கத்துக்கிறோம் தம்பி தங்கச்சி? நம்ம கோபப்படக்கூடாது. நீங்களும் அப்படிதான் கோபப்படக்கூடாது. நீங்க நினைச்ச கண்டிப்பா சொல்ற உங்களால முடியாது. ஆனா ஒண்ணு செய்யலாம், நம்ம ஏசப்பட்ட கேட்கலாம். ஏசப்பா, நான் கூட அந்த கிறிஸ்டியனை போல நான் கோபப்படுறேன், அதிகமா கோபப்படுறேன். அவங்க ஹோலியான மாறினது போல நானும் ஒரு ஹோலி பாயா, ஒரு ஹோலி கேர்ளா நான் மாறணும். என்னோட ஆங்கர் நீங்க தான் கண்ட்ரோல் வச்சுக்கணும் ஏசப்பா. நம்ம கேட்கலாமா? அது மாத்திரம் இல்லை, உங்க லைஃப்ல எனி நீடு இருக்கா? நிறைய தேவை இருக்குல்ல. நான் சொல்றேன், ஏசப்பட கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு. அவங்க கேட்கும்பொழுது ஏசப்பா என்ன அனுப்பி ஃப்ரெஷ் முட்டை கொடுத்தாருல. சர்ச்சுக்கு வந்து வழியே இல்லை, ஸ்னோஃபால் இருந்துச்சு, வெளியே ஃபுல்லா ஸ்னோ இருந்துச்சுல. ஆனா ஃபாரஸ்ட்ல இருந்து 5 ஹார்ஸ் அனுப்பி அங்க வழியை ஏசப்பா அவங்க கொடுத்து சர்ச்சுக்கு போனாங்கல்ல. அந்த ஹோலி அனுப்புற நம்மளும் இருக்கலாமா? நம்மளும் ப்ரே பண்ணலாமா? தம்பி தங்கச்சி, நீ ஒரு திருமணம் நினைப்பியா? ஹோலியான போல நீயும் டெய்லி ஏசப்பா ப்ரே பண்ணுவியா? ஒரு டிசிஷன் எடு. எப்ப வர கிறிஸ்டியனை கேட்காத ஒன்று நீடலாம். ஹோலியான போல நீ எப்பவுமே ப்ரே பண்ண. ஏசப்பா பிளஸ் பண்ணுவான். தேங்க்யூ.